ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து பைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நடந்த சம்பவத்தை பார்த்தாலும் நான் தலைகுனின்னு சொல்ல மாட்டேன். அந்த சம்பவம் நடந்த பிறகு நடந்துக்கிற விஷயங்கள் இந்த நேத்துல இருந்து நடக்கிறத பார்த்தா, அப்ப விஜய் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, என்னுடைய கொள்கை எதிரின்னு நீங்க அறிவிச்ச பிஜேபி வழக்கறிஞர் உங்க வழக்கறிஞருக்கு பக்கத்திலேயே நிக்கிறார். ஹைகோர்ட்ல மனுவை தாக்கல் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க, பிஜேபி வக்கீல் பக்கம். அப்போ என்ன நடக்குது? விஜயை பாதுகாக்கிற பேர்ல விஜய் செஞ்ச அந்த முதல் லேப்ஸை யாருமே சுட்டி காட்ட மாட்டாங்க. உதயநிதி தான் போற பக்கம் தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கு, உரிய நேரத்துக்கு வரணும். புரியல, நீங்க யாரு? விஜய் அவர்களே, நீங்கள் யார்? உங்கள் மனதில் என்ன இருக்கு? நீங்க யார் ஆள நினைக்கிறீங்க? நீங்க யார் அனுப்பி வந்தீங்க? உங்க நோக்கம் என்னெல்லாம் கேட்க தோணுது, கேட்க வச்சவன் விஜய். இத்தனை பேர் மிதிவிடுவார்கள், இத்தனை பேர் இறப்பார்கள் என்று விஜயபாஸ்கருக்கு முன்னாடி தெரியும். சொன்ன அபத்தம் இல்லையா சார்? விஜயபாஸ்கர் அந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், கரூர்லயே இருக்கிறவர், அந்த மக்களை நேசிக்கிறவர். செத்தவன் எவனா இருந்தாலும் அவனை போய் நான் பார்க்கணுங்கிற உணர்வோட எம்ஆர் விஜயபாஸ்கர் முதலா வர்றாரு. ஏன் தெரியுமா படிக்கட்டுறாங்க? ஆம்புலன்ஸ் வந்து அடிச்சு உதங்கிற பாடத்தை ஏதோ துரதிருஷ்டவசமா ஒரு அந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சரே சொல்லி கொடுத்துட்டாரு. ஆம்புலன்ஸ் வந்து நம்ம தொண்டர்களே அடிப்பாங்கன்னு சொல்லிதான் தாவேக்கா கொடி கட்டின கார்ல தான் நாமக்கல்ல மயங்கி விழுந்த 15க்கும் மேற்பட்டவங்களை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. முதல் வந்த 2 ஆம்புலன்ஸும் விஜய் கட்சி ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ். மறுக்க சொல்லுங்க, இது விஜய்க்கு புரிய வேணாமா? பிரகடனப்படுத்தினேன், ஆனாலும் திமுக வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது, நான் பிஜேபி அணி செய்கிறேன், தாராளமா சொல்லட்டும். ஆனால் நேர்மையோட சொல்லிட்டு செய்யணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவம் 41 பேர் பலியாகிட்டாங்க. இந்தியாவின் தாண்டி நியூயார்க் டைம் பத்திரிகையில் வர அளவுக்கு எல்லாருமே இந்த செய்தி தான் ஓடிட்டுருக்கு. இது வந்து தலைகுனிவுங்கிறாங்க, அசிங்கமாக இருக்குங்கிறாங்க சில பேர். நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? 2 வார்த்தையும் சொல்ல விரும்பலை. நான் ஒரு துரதிருஷ்டவசமானது, தவிர்த்திருக்க வேண்டியது, கொஞ்சம் முன் யோசனையோடு எல்லோருமே செயல்பட்டிருக்க வேண்டியதுன்னு வேணா சொல்லலாமே தவிர, தலைக்குனி ஒரு ரைட்டு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நடிகன் பின்னாடி விட்டு போகலாமான்னு, எந்த நடிகர் ஒரு மாற்றத்தை விரும்பி வர்ற நடிகர், அதனால நாங்கள் போகிறது தப்பு இல்லைன்னா அந்த நடிகர் இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்படி நடந்துக்கிட்டாருன்னு ஒன்னொன்னோடு தொடர்புடைய விஷயங்கள். ஸோ ஒரு வரியில் அப்படி கடந்து போகிற விஷயம் இல்லை. ஒரு மாற்றத்தை நான் தர்றேன், இவங்களும் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க அரசியல் எதிரி, இவங்க கொள்கை எதிரி அப்படின்லாம் சொல்லிட்டு ஒருத்தர் வர்றபோது, ஒரு திரையில் பார்த்து அதிசயிக்கிற ஆராதிக்கிற ஒருத்தரை நேரில் வர்றபோது கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கலாம், முடிஞ்சால் செல்ஃபி எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு பல கனவுகளோடு, நினைவுகளோடு, எதிர்பார்ப்போடு, ஆசையோடு தான் வர்றாங்க. எல்லாருக்கும் அந்த இது கிடைக்கல. அவர் பேசுகிற பேச்சை பற்றி யாருமே கண்டுக்கல. அவரே நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்ட்டார் புதுசா. நான் என்ன 3 நிமிஷம் தானே பேசுகிறேன், அவ்வளோதான். அப்போது அவரை பார்க்கணுங்கிற ஆசையில் வர்றாங்க. அப்படி வர்றபோது அந்த பொறுப்புக்கு எடுத்துக்க வேண்டிய முதல் நபர் விஜய் தான். தன்னை பார்க்க வர்றாங்க. நம்ம எத்தனை மணிக்கு வர்றேன்னு சொன்னோம், எத்தனை மணிக்கு வர்றோம், அப்படி வர லேட்டானா அவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த முன்னேற்பாடுகள் எப்படி செய்யணும். அதான் சொன்ன உட்கட்டமைப்புன்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அரசியல் தெரிஞ்ச அரசியலில் நல்லவன்லாம் நீங்கள் எடுக்கவே முடியாது, ரொம்ப ரேரு, கிடைக்காது. இருக்கிறதுல கொஞ்சம் நல்லவன் யாருன்னா பார்த்து அடுத்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்த்துக்கணும். அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் தேவை. விஜயகாந்துக்கு ஒரு பண்டுட்டியார், கூப்பா கிருஷ்ணன், மாபா பாண்டியன், எவ்வளோ பேர் உள்ளே இருந்தாங்கல்ல. அரசியலை, கட்டமைப்பை, அடிப்படை விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை சமாளிக்கிற அந்த யுக்தியை தெரிஞ்சவங்க எவ்வளவு தேவைங்கிறத இப்பயாவது விஜய் உணரணும். ஆனால் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துடுச்சு, அவர் எதிர்பார்க்கல. நான் முதல் நாள் பேட்டியிலே சொன்னேன், எந்த தலைவர் விஜய் சென்னையிலேருந்து கிளம்புற போது இன்றைக்கி ஒரு சில பேர் உயிரை ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு உயிரை பறிச்சிடணும் அப்படின்லாம் கனவுடைய போயிருப்பார். நினச்சாது பார்த்துருப்பாரா? இல்லை. அவரும் போகிறோம், கூட்டத்தை கூட்டி காட்டணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் போயிருப்பார். நேற்று முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோவில் கூட எந்த தலைவருமே இப்படி நடக்கணும்னு தன் தொண்டர்களை இது பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இப்படி எல்லாருமே நான் என்னை போன்றவர்கள், முதலமைச்சரை போன்றவங்க, இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறோமே, அந்த தாவேக்கா எடுக்கிற ஸ்டாண்டை பார்த்தா நிஜமாவே வேதனைப்படுறதா இல்லை என்ன இதுதான் தலைகுனிவுன்னு சொல்லுவேன். நடந்த சம்பவத்தை பார்த்தாலும் நான் தலைகுனிவுன்னு சொல்ல மாட்டேன். அந்த சம்பவம் நடந்த பிறகு நடந்துக்கிற விஷயங்கள் இந்த நேத்துல இருந்து நடக்கிறத பார்த்தா, உடற்கூறாய்வை ஏன் இவ்வளவு அவசரமாக நடத்தினீர்கள்? அந்த வழக்கறிஞர் தான் கேள்வி கேட்கிறாரு. நைட்ல 6 மணிக்கு அந்த பிரேத பரிசோதனை இருந்த உடல்கள் அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து வந்ததா இல்ல மருத்துவமனையில இருந்தது சேர்த்துட்டாங்களான்னு கேட்கிறாரு. இதை விட ஒரு அபத்தம் இருக்கா சார்? என் வழக்கறிஞரின் கருத்திலிருந்து நான் மாறுபடுகிறேன், அதை ஏற்க மறுக்கிறேன் ஒரு ட்விட் விஜய் கிட்ட இருந்து வந்திருக்க வேண்டாமா சார்? பேர் தான் சார் ஆதவ அர்ஜுனா பெட்டிஷன்.
விஜய்க்கு சொல்லிட்டு தானே சார் வந்திருக்கோம். அப்ப விஜய் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அந்த 39 பேர் இப்ப 41 மாறிடுச்சு. இந்த 41 பேருக்கும் அதுல ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் இந்த சம்பவத்திலேயோ இல்ல என்ன பார்க்க வந்தவங்கள இல்ல அங்கே இறந்தவர்கள் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி பொது வழியில் சொல்ல தயங்குகிற, வெக்கப்படுகிற, உங்கள் மனசாட்சி உறுத்துகிற ஒரு விஷயத்த டைப் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்ல கோர்ட்ல போய் சொல்லலாமா? என்ன சார் அது? 15 பேரை கத்தியில வச்சு கிழிச்சாங்க, குத்துனாங்கலாம் ஒருத்தர் சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க. சில பத்திரிகையாளர்களே பேட்டி கொடுக்குறாங்க. நமக்கு ரொம்ப துடிக்குது. 15 பேர்ல ஒருத்தரே ரத்தத்தோட பாத்தீங்களா? நீங்களோ நானோ புதிய தலைமுறை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க தான் முதல்ல விஷுவல லைவ்ல காட்டுறாங்க. ஜிஹெச்சோட லைவ் அந்த நிருபர் முத்துன்னு நினைக்கிறேன் பேரு. அவர் தான் நின்று லைவ்ல பேசுறாரு. பாடி எல்லாம் உள்ள யாரும் ரகசியமா வச்செல்லாம் எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அந்த டாக்டர்கள் வந்து சேர்ற வரைக்கும், ஒருத்தருக்கு அந்த அறைகளை ஒதுக்குற வரைக்கும் அந்த உடல்கள், ஆனா இறந்துட்டாங்க, கொண்டு வர போது இறந்த நிலையிலாம் கொண்டு வரப்பட்டாங்கன்னு மருத்துவ இயக்குனர் சொன்னதை வச்சு சொல்றேன். அந்த உடம்புகளோ அல்லது அந்த சிகிச்சைக்காக காத்திருக்கிறவர்கள் ஸ்ட்ரெச்சர்ல காரிடார்ல வரிசையா இருக்கு. இன்னைக்கு அந்த வீடியோ இருக்கு, எடுத்து பாருங்க. யாரு கையில இருந்து தலையில இருந்து எங்கேயாவது ரத்தம் ஒழுகுருக்கா? கத்தியில குத்தி அந்த ரத்தம் வருமா வராதா சார்? அப்போ இவ்வளவு இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு தலைகுனிவா இருக்கு. என்னுடைய கொள்கை எதிரின்னு நீங்க அறிவிச்ச பிஜேபி வழக்கறிஞர் உங்க வழக்கறிஞருக்கு பக்கத்திலேயே நிக்கிறார். ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க, பிஜேபி வக்கீல் பக்கம். அப்போ என்ன நடக்குது? செந்தில் பாலாஜி சதி செய்தார்னு சொல்றீங்க. மறுக்கிறதுக்கோ ஏற்கிறதுக்கோ நான் ஆள் இல்லை. ஆனால் மற்ற எந்த அரசியல்வாதியோட செந்தில் பாலாஜி ஷ்ரூடான அரசியல்வாதி. தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்க மாட்டார். தன் கட்சிக்கு அவமானம் தேடிட மாட்டார். விஜய்க்கு சில பொறுப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். காவல்துறைக்கு பொறுப்பு இருக்குங்கிற கருத்தை நான் மறுக்கவே மாட்டேன். கூடுதல் பொறுப்பு இருக்கணும். ஏன்னா என்ன நடந்தாலும் ஸ்டாலின் தலையில தான் வந்து விடியுங்கிற வார்த்தையை நான் 100 தடவை சொல்லியிருக்கேன். லாண்ட் ஆர்டருக்கு பொறுப்பு அவர் தான். தவறு யார் பண்ணியிருந்தாலும் தார்மீக பொறுப்பு இவருக்கு தான். அதனாலதான் விஜய் கிட்ட ஒரு அறிக்கை வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். இந்த சம்பவத்துக்கு திட்டமிட்டு நடக்கல. விஜயனுடைய விருப்பமும் அது அல்ல. நடந்த நிகழ்வுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நான் மானசீகமா மன்னிப்பு கேட்கிறேன். சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சார்? நீங்க யாரு சார்? அப்படி பெரிய கடவுளா? கடவுளாகவே இருந்தாலும் அவரே வருந்துகிறவார். நான் கடவுள் நம்பிக்கை வச்சு சொல்றேன் சார். தவறு செய்த கடவுள்கள் அவங்கவுங்க பக்கத்துல எல்லாம் மன்னிப்புகள் கேட்டது, அந்த திருந்தின வரலாறெல்லாம் புராணங்கள்லயே இருக்கு. நீங்க கடவுளுக்கு மேலானாலா? வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஆனா எல்லாம் நடக்கும். பிஜேபி கொள்கை எதிரிமிங்க. குருமூர்த்தியை பார்த்தா ஒரு வதந்தி வருது, அது வதந்தி தான் சொல்லி குருமூர்த்தி மறுக்கிறார். ஆனாலும் பிஜேபியோட வழக்கறிஞர் போய் பக்கத்தில் நிற்கிறார். என்ன சார் நடக்குது? சிபிஐக்கு மாத்தணும்னு கேட்குறீங்க. அறிவோட தான் கேட்டீங்களா, அறிவு இல்லாம கேட்டீங்களான்னு எனக்கு தெரியல. சரி, திமுக அரசு அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை நீங்க நம்பல. அவருடைய விளைவை யோசிச்சு பாத்தீங்களா? இவ்வளவு அவசரமா தேசிய அளவில் ஒரு குழுவை போட்டு பிஜேபி அனுப்புது. செந்தில் பாலாஜி சதி செய்திருப்பாரோ நீங்க எவ்வளவு தூரம் யோசிக்கிறோம். அதே சமூக வலைதளங்கள் இதுவும் வருது. இதற்கு பின்னால் பிஜேபி இருக்கலாமோ? ஏன்னா நேத்து மதியானத்தை சொல்றதை பார்த்தா விஜய் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார்? 12 இரவு 8 மணி வரை அப்படித்தானே லெட்டர் கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்தாரு? புசி ஆனந்த் என்ன பதில் சொல்லிக்கிறாரு? பேட்டி கொடுத்திருக்கிறார். 12 மணிக்கு வேலுச்சாமிபுரத்தில் தலைவர் பேசுவார். எங்க போய் மூஞ்சியை வச்சுக்குவார் சொல்லுங்க. அப்போ இப்படி எல்லாம் பாஞ்சுக்கிட்டு வந்து விஜய கொள்கை எதிரி பிஜேபி சேர்ந்த பேசுறத பார்த்தா, நைனா நாகேந்திர பேசுற பார்த்தா, சிபிஐ விசாரணை கேட்கறத பார்த்தா, சிபிஐ விசாரணைக்கு அதை கொண்டு போயிட்டு விஜய் பக்காவா சிக்குவார். எத்தனை மணிக்கு சார் நீங்க கிளம்புனீங்க? 8:50. எத்தனை மணிக்கு சார் பெர்மிஷன் வாங்கிருக்கீங்க? 8:45. சரி, திருச்சிக்கு போறதுக்கு 45 நிமிஷம். 9 எடுத்து ஃபிளைட் ஏறும்போது 9 வச்சுப்போம். 9:45 போயிடுறீங்க. 2-2.5 மணி நேரம் ஆகும் நாமக்கலுக்கு. அப்போ நீங்க 11 மணி 12 மணிக்கு தான் போய் சேர முடியும்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் எதற்காக நீங்க சென்னையில இருந்து இத்தனை 8:50 தான் கிளம்புனீங்கன்னு முதல் கேள்வியை சிபிஐனுடைய அந்த டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கிற அதிகாரி, எஸ்பி ரேங்க்ல இருக்கிற அதிகாரி கிளப்புனா விஜய் எங்க போய் முகத்தை வச்சுக்குவார்? அப்ப அந்த கண்ட்ரோலை சிபிஐ கையில வச்சுக்கிட்டு விஜயை மிரட்டி தாங்கள் நினைக்கிறத சாதிக்கிறதுக்கா? அதான் ஒருத்தர் போட்டாரே சமூக வலையத்துல, விஜய்க்கு ஒரே வாய்ப்பு என்டிஏல போய் சேர்றதான், இல்லாட்டி திமுக சும்மா விடாது. அப்ப எதையோ காமிச்சு விஜயை மிரட்டணுங்கிறதுக்கு அந்த சதியும் பின்னால் இருக்கான்னு அதையும் சேர்த்தானு விசாரிக்கணும். யூகம் 1000 பண்ணலாம் சார். போனது 41 உயிர் சார். அரசியலை பண்றதுக்கு உங்களுக்கு 1000 இருக்கு. விஜய் கையை பிடிச்சு முறுக்குங்க, காலை பிடிச்சு இழுங்க, முதுகுல எட்டி உதைங்க, தைரியம் இருந்தா நெஞ்சில குத்துங்க. இதெல்லாம் அரசியல் குளத்துல வச்சுக்கோங்க. 41 உயிரை பலி கொடுத்த பிறகு எப்படி நடந்து கொண்டு மனசாட்சியோட போல எல்லாரும் ஒத்துக்கணும். விஜய்க்காக குரல் கொடுங்க. ஒரு பதட்டத்துல, பயத்துல, முதல் அனுபவத்துல, துக்ககரமான முதல் பேரழிவுல சந்திக்கிற விஜய், பொறுப்பெடுத்துக்க வேண்டிய விஜய் பயத்திலையோ பதட்டத்திலயோ இருப்பாங்க, நான் மறுக்கல. அந்த விஜய் செஞ்ச தவறு முதல்ல சுட்டி காட்டுறதுதான் யோக்கியமான அரசியல்வாதிகள் எவருக்கும் முதல் கடமையா இருக்கணும். விஜயை பாதுகாக்கிற பேர்ல விஜய் செஞ்ச அந்த முதல் லேப்ஸை யாருமே சுட்டி காட்ட மாட்டாங்க. உதயநிதி தான் போற பேப்பர் தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கு, உரிய நேரத்துக்கு வரணும் சார்.
டிராவல் நடந்துகிட்டே இருக்கு, கிளம்புற நேரத்துக்கு போறதுல வருவ வழியெல்லாம் கூட்டம் லேட்டா வர்றது காலங்காலமா நடக்குது. ஆனா சரியான நேரத்துக்கு தொடங்கி இருப்பாங்க. நீங்க தொடங்கினதே 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட்டு. அதெல்லாம் திமிர்த்தனம்னு சொல்லுவேன். விஜய் தன் விளக்கத்தை சொல்லாத வரைக்கும் நான் என்னை போன்றவர்கள் எப்படி புரிஞ்சுக்கோன்னா, ஆணவம், அகம்பாவம், மமதை, திமிர்னு தான் இதை சொல்லுவோம். சொல்ற உரிமை 100% நமக்கு இருக்கு. ஏன்னா விஜய் வாயை திறந்து பேசல. அந்த நைட்ல திருச்சி ஏர்போர்ட்ல பேசாத நான் புரிஞ்சுக்கிறேன் சார். நான் பொறுப்பேற்பேன் கூட சொல்ல வேணாம் சார். தார்மீகம் புரியல, அதுதான் புரியல. நீங்க யாரு விஜய் அவர்களே? நீங்கள் யார்? உங்கள் மனதில் என்ன இருக்கு? நீங்க யார் ஆள நினைக்கிறீங்க? நீங்க யார் அனுப்பி வந்தீங்க? உங்க நோக்கம் என்னெல்லாம் கேட்க தோணுது. கேட்க வச்சவர் விஜய் தான். இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவ்வளவு பேர் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களே, தலைமறைவால இருக்காங்க. புசியானது அடுத்த இடத்துல இருக்கிறார். அவர் எஃப்ஐஆர்ல பேர் இருக்கனால அவர் எங்கேயோ போய் ஓடி ஒளிறார். ஜெயிலுக்கு போனாதான் என்ன சார்? நான் ரொம்ப வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். ஜெயிலுக்கு போனா என்ன சார், குறைஞ்சிருவீங்களா? அப்படி பயம் இருந்தா எதுக்கு சார் அரசியலுக்கு வர்றீங்க? வாய்கிலேயே பேசுனீங்களே, இந்த நிபந்தனைகளை மோடிக்கு விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா, அமித்ஷாவுக்கு நிபந்தனை விதிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? விஜய் கேட்டாரு சார். சார், ஒரு அசம்பாவிதம் நடக்கிற வரைக்கும் தான், அல்லது நடக்காதது வரைக்கும் தான் அந்த நிபந்தனைகள் எல்லாம் கேலி பொருளா தெரியும். நடந்தாதான் அது எவ்வளவு வேலிடான பாயிண்ட்னு தெரியும். அவ்வளவு நடந்த பிறகு கூட அந்த அனுமதியை கொடுத்த பிறகு நீதிபதி சதீஷ்குமார் ஒரு வார்த்தை, நீங்க தான் பொறுப்பா நடந்துக்கணும், நீங்க தான் ஏதாவது நடந்தா பொறுப்பேற்று எல்லாரும் போடுவாங்க. ஜட்ஜு அதை குறிப்பா சுட்டி காட்டியிருக்கிறார். நான் ஒரே ஒரு பத்திரிகையாளரா ஒரு வேண்டுகோள் என்னுடையது. அரசியல் 1000 இருக்கட்டும் சார். பிஜேபி ஏதோ திட்டமிட்டு ஒரு குழு அனுப்பி வச்சிருக்கு. இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு சீக்கிரம் சிபிஐக்கு மாத்தணும் அப்படி இப்படின்லாம் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அதிமுக போய் சேர்றதா ஒரு வழின்னு விஜய்க்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த சம்பவம் அது நல்லதுதான், நடந்தது நல்லதுதான். விஜய் உடனே அதிகாரத்தை நோக்கி போகணும். அதிகாரம் தான், நீங்க கொஞ்சம் தைரியமா இருப்பீங்க. அப்ப எடப்பாடிட்ட போனதான் நீங்க ஜெயிக்க முடியும், தனியார்னா ஜெயிக்க முடியும். இப்படி அரசியல் கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீதிமன்றம் மிக கடுமையான பார்வை பார்க்கணும். ஏன்னா இது நடந்து முடிந்த கரூர் சம்பவத்தை மட்டுமோ அல்லது தாவேக்கா என்கிற ஒரு இயக்கத்தை பற்றிய ஒரு சம்பவமோ அல்ல. எதிர்காலத்துல எல்லோருக்கும் பங்கு இருக்க போற ஒரு விஷயம். அதனாலதான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஸ்டாலின் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுவோங்கிறார். பொதுக்கூட்டம் நடத்தணும், அவர் நடந்துக்கணும். அவர் வழக்கம் போல எல்லா கமிஷனருக்கையும் வாங்கி பீரோவில் அடுக்கி வைக்கிற மாதிரி அடுக்கி வச்சிடக்கூடாது. வெளியிட்டா அந்த அம்மா நீதிபதி அருணா ஜெகதீசன் அந்த அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுத்த அடுத்த சில மணி நேரத்தில், குறைஞ்சபட்சம் அடுத்த நாளாவது அந்த அறிக்கை பொதுமக்கள் பார்வையில் வைக்கணும். வச்சாதான் ஸ்டாலினுடைய வார்த்தைகளை உண்மை இருக்குன்னு அர்த்தம். நீதிபதிகள் மிக கடுமையான பார்வை பார்க்கணும். ஏன்னா இப்பெல்லாம் நீதிபதிகள் பல நேரங்கள் அந்த வார்த்தையில் சொல்றாங்க, சட்டத்தை மட்டுமே நாங்கள் பார்க்கறது இல்லை, பொதுமக்கள் பொதுவெளியில் இருக்க உணர்வுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நடந்தது அவங்களும் பார்த்துருப்பாங்க. ரிவிட் அடிக்க வேண்டிய வேலை நீதிபதிகளுக்கு தான் இருக்கு. வேற யாருக்கும் அந்த தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இந்த வழக்கை கடுமையாக கையாளணும். இப்போ அந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் அவ்வளோ அவசரமா ஏன் அமைச்சாங்கிற கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க. சரி, இது வழக்கமாக நடக்கிறதா சார்? இப்போ விஜய் மேல குற்றச்சாட்டை சுமத்துவதற்கோ அல்லது அவரை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வர்றதுக்கோ இந்த ஆணையத்தோட இல்லை. நம்ம என்ன சொன்னோம், எஸ்ஓபியை கிரியேட் பண்றதுக்கு தான். கோமதி நாயகம் கமிஷன் நினைக்கிறேன், கலைஞரோட போட்ட திருநெல்வேலியில் ஜாதி கலவரத்தின் மூலமா ஒரு பெரிய தகராறு நடந்த போது உடனே ஒரு கமிஷனை போட்டார். இனிமேல் ஜாதி மோதல்களை எப்படி தவிர்ப்பது? இப்ப சந்துருவை வச்சு கூட இந்த அரசே ஒரு பள்ளிகளில் ஜாதி மோதல்களை எப்படி கயிறு கட்டு இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி ஒரு எஸ்ஓபி குறைஞ்சபட்சம் ஒரு 50% நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஜட்ஜு மதிப்புக்குரிய ஒரு ஜட்ஜு ஒரு அறிக்கையை கொடுக்குறார், ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறார், அரசு அதை ஏற்றுக்கிறதுன்னு சொல்கிற போதே ஒரு மாரல் ஃபியர் அது ஏற்படுத்துது. ஜாதி கலவரங்களை தடுக்கிறதுக்கும் அப்படி தான் கோமதி நாயக கமிஷனை கலைஞரோட போட்டார். அதே தான் இப்பயும். அதனால பிரயோஜனமே இல்லைங்கிறக்கா பேசாமல் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இவர் என்ன பண்ணிட்டு இவ்வளோ நடந்திருக்கு ஒன்றுமே கண்டு கிளம்பிங்க. அந்த ஆணையத்தை வேணா உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது, ஆணையம் அமைச்சது தப்புன்னு சொல்லட்டும். ஆணையம் அமைக்கிறதுக்குன்னே தனி சட்டம் இருக்குது, அது வேற. அரசியல் பண்ணுற நேரத்தில் அரசியல் பண்ணணும் சார். இந்த மாதிரி நேரத்தில் அரசியலை புகுத்த நினைப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம். அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அவருடைய ஆன்மாவுக்கு செய்யப்படுகிற வெளிப்படையான துரோகம் அது. அது எந்த கட்சியினரும் செய்யக்கூடாது. சில விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்டீங்க, எல்லாமே அரசு சரியாக செஞ்சது இருக்கிற மாதிரி மருத்துவமனையில். அது அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க, அது என்ன சம்பவம் நடக்குது, செந்தில் பாலாஜி வராரு, அடுத்தது முதலமைச்சர் வராரு, எல்லாம் ப்ரீ பிளான்டு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அபத்தமாக இல்லையா சார்? இது ஒரு திருப்பி சொல்கிற அரசியல் பேசுகிற விஷயங்கள் வேற. கிளப்புறது யாராக வேணாலும் இருக்கட்டும், அதை கேட்குறப்பதே காது கூசலையே அவங்களுக்கு. மிதிப்பட்டு அடிபட்டு தண்ணிக்கு தவிச்சு செத்தானே அவங்க யாருமே அவங்க நினைவுக்கு வரலையா? சரி, இவ்வளோ பெருசு நடந்துருக்கு. நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன், நடத்துறது யாராக இருந்தாலும் ஸ்டாலின் தலையில் தான் வந்து விடியும்னு. கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு 10 பேர் 50 பேர் செத்தாலும் ஸ்டாலின் தான் பொறுப்பு.
யாரோ ஒருத்தன் பொறுப்பற்ற தனத்தாலோ ஆர்வத்தினாலேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ சட்டம் நினைவுக்கு வந்தோ சட்டத்தை மறந்தோ சட்டத்தை மீறியோ ஏதோ ஒரு கட்சி எந்த கட்சி நடத்தி ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்தாலும் ஸ்டாலின் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பு. ஸ்டாலின் போகாமல் யார் போவா? எடப்பாடி காலைல 6 மணிக்கெலாம் போயிட்டாரு. ஸ்டாலின் ஒரு வேளை நல்லா உடம்பு வலிக்குது, அவரும் 70 வயசை தாண்டினவர். இப்போ தூங்கி வச்சுட்டு காலைல போகலாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு 9 மணிக்கு போகிறான்னு வச்சுப்போ ஒரு பேச்சுக்கு. அண்ணன் எடப்பாடி 6 மணிக்கெல்லாம் இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருந்து 6 மணிக்கெல்லாம் வந்து நின்னாரே. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? 3 மணி நேரம் ஏன் தாமதமாக வந்தீங்க? உங்களை மாதிரி சில பேர் கேட்பி, என்னை மாதிரி சில பேர் பதில் சொல்லிட்டு இருப்பான். போனாலும் தப்பா. முதலமைச்சர் போகாமல் யார் சார் போவா? செந்தில் பாலாஜி எப்படி அவ்வளவு விரைவில் மருத்துவமனைக்கு வந்தார் கேட்குறாங்கல்ல. அவர் வர்றதுக்கு முன்னாடி எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்துட்டாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப விஜயபாஸ்கர் அந்த சதி, அப்போ இத்தனை பேர் மிதிவிடுவார்கள், இத்தனை பேர் இறப்பார்கள் என்று விஜயபாஸ்கருக்கு முன்னாடி தெரியும். சொன்ன அபத்தம் இல்லையா சார்? விஜயபாஸ்கர் அந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், கரூர்ல இருக்கிறவர், அந்த மக்களை நேசிக்கிறவர். செத்தவன் எவனா இருந்தாலும் அவனை போய் நான் பார்க்கணுங்கிற உணர்வோட எம்ஆர் விஜயபாஸ்கர் முதலா வர்றார். அடுத்த அரை மணி நேரத்துல செந்தில் பாலாஜி வர்றார். ஏன் செந்தில் பாலாஜி வந்தாருங்க? ஏன் விஜயபாஸ்கர் கேட்க முடியாது சார்? சரி, இவ்வளவு பேர் கேட்குறீங்களே சார், யாராவது ஒருத்த தாவேக்கார நிர்வாகி வந்தானான்ற கேள்வியை எதுக்காக சார் ஊடகங்கள் திட்டமிட்டு மறைக்கிறீங்க? அவருடைய யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். போனா அறவலும் ஏறி மிதிப்பான், கத்தி இருந்தா எடுத்து குத்திடுவான்னு கூட சொல்லுவோம். உயிரை பறி கொடுத்தவங்க உணர்வு அது எனக்கு புரியுது. விஜய் ஏன் கரூருக்கு போகல? நான் எந்த காலத்திலையும் கேட்க மாட்டேன். அந்த நாளில், அந்த இரவுலையோ அடுத்த நாளோ. ஏன்னா கொந்தளிப்பில் இருக்கிற போது கொந்தளிப்பை இரட்டிப்பாக்குகிற, அதை அதிகமாக்குற வேலையை ஒரு பொறுப்புள்ள ஆள் செய்யக்கூடாது. விஜய் செய்யலை. செந்தில் பாலாஜி சதி செய்யறாருன்னு சொல்றாங்களே, அவர் என்ன ஒரு ஊழல் செஞ்சா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாருன்னு பேசும்போது ஒரு செருப்பு வந்துச்சு. நான் திருப்பி சொல்றேன், இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்லயே சுருடான ஆளு செந்தில் பாலாஜி. தன் தலையில தானே எந்த அரசியல்வாதியும் பண்ண மாட்டான். தான் சார்ந்த கட்சிக்கு தான் அவமானம். விஜய் வருவேன்னு சொன்னா எதுக்கு நீ அனுமதி கொடுத்த? நான் இப்பவும் சொல்றேன், மறுத்திருக்கணும் சார். ஊருக்குள்ள அந்த பஸ்ஸை முதல்ல விடலாமா சார்? எடப்பாடியுடைய பஸ் அவங்க கேட்ட நிபந்தனை கொடுக்கும் போதே அரசு அனுமதிக்கல. இப்ப அப்படி நீ தானே இப்ப சொன்னீங்க. ஆமா, அதையும் சொல்றாங்க. அம்பலப்படுத்துங்க சார், கோர்ட்டுக்கு போட்டு சார், உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க சார். சார், இந்த இடத்துல இவ்வளவு பேர் தான் நிக்க முடியும். அன்னைக்கு அரியலூர்லையும் பெரம்பலூருக்குள்ள போக முடியாத அளவுக்கும் திருச்சி நகர்லையும் திருச்சி விமான நிலையத்திலையும் நடந்த காட்சிகளை இருந்தா பாருங்க. இதனால அந்த இடத்துல அனுமதி. நாங்க ஒரு மைதானத்தை காட்டுறோம், மைதானத்துல கொண்டு போய் நடந்த சொல்லுங்க. சொல்ற துணிச்சல் ஏன் சார் காவல்துறைக்கு இல்ல? இதை எடப்பாடி கிட்ட சொல்ற துணிச்சல் ஏன் சார் இல்ல? ஏன்னா இந்த அரசு எடப்பாடியை பார்த்து பயப்படுது. நான் 101 தடவை சொல்லிட்டேன். எடப்பாடியை பார்த்து பயப்படுகிறது, எடப்பாடியை பாதுகாக்கிறது. அந்த பஸ்ஸை முதல்ல ஊருக்குள்ள வர விடலாமா சார்? நான் திருப்பி சொல்றேன், அந்த பஸ் வரலாம் சார். தேர்தல் பிரச்சாரத்துல பேசிக்கிட்டே போயிடுவாங்க சார். திரட்டி வச்சு ஒரு இடத்துல பல மணி நேரம் நிக்க வைக்க மாட்டாங்க. 160 தொகுதிகளில் எடப்பாடி பண்ணிட்டார் பஸ்ல நின்று. நீலகிரியில மட்டும்தான் பெரிய பஸ் போக முடியல, மலைப்பாங்கான பகுதி. கிட்டத்தட்ட 150 தொகுதியில் ஒரு சர்ச்சை இல்லாமல் எடப்பாடி கடந்து வந்தாரா வரலையா? அவர் பண்ண ஒரே சேட்டை சர்ச்சை ஆம்புலன்ஸ் விஷயம் தான். ஒரு புரிதல் இல்லாம அவர் செஞ்சுட்டார். அதனாலதான் ஊருக்குள்ள விடாதீங்க. ஆம்புலன்ஸ் போற வழியில நீங்க நின்று பிரச்சாரம் பண்ணுவீங்களா? ஆம்புலன்ஸ் வந்துருச்சு போறதே ஆம்புலன்ஸ் போற வேண்டிய ரோடு இதுலயும் அந்த ஆம்புலன்ஸ் சொல்றாங்க. இதைத்தான், இது எவ்வளவு பெரிய ஆபத்துல இந்த இளைய சமுதாயம் சிக்கி இருக்குன்னு பாருங்க. ஆம்புலன்ஸை விட்டார்கள், அங்க எதுவுமே நடக்கல, ஆம்புலன்ஸ் போகுது. அட அறிவிலிகளா, நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை ஆம்புலன்ஸை நீங்க ஏற்பாடு பண்ணணும் குறிப்பிட்ட அளவுலன்னு. அதன் மாதிரி நாமக்கல்ல 6 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்தது தாவேகா. கரூர்ல ஒரு பெரிய ஆம்புலன்ஸ், ஒரு சின்ன ஆம்புலன்ஸ், 2 ஆம்புலன்ஸை எங்க நிறுத்தணும்னு சொல்லி இந்த இடத்துல நாங்க நிறுத்திருக்கோம்னு சொல்லி அனுமதி வாங்கினது தாவேகா. விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற போதே தள்ளுமுள் வந்துச்சு. அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் மயக்கம் போட்டாங்க. அப்பவே போன் பண்றாங்க, ஆம்புலன்ஸ் நிக்கிற நிர்வாகிகளுக்கு தெரியுது, வர சொல்றாங்க. ஏன்னா நம்ம கொடி கட்டி இருக்கிற ஆம்புலன்ஸ் போகுது. விஜய் பேசுறாரா? ஏன் தெரியுமா கொடி கட்டுறாங்க? ஆம்புலன்ஸ் வந்து அடிச்சு உதங்கிற பாடத்தை ஏதோ துரதிருஷ்டவசமா ஒரு அந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சரே சொல்லி கொடுத்துட்டார். மக்கள் மனசுல அப்படி ஒரு தவறான புரிதலை எடப்பாடி ஏற்படுத்துகின்ற விளைவு, ஆம்புலன்ஸ் வந்தா நம்ம தொண்டர்களே அடிப்பாங்கன்னு சொல்லிதான் தாவேகா கொடி கட்டின கார்ல தான் நாமக்கல்ல மயங்கி விழுந்த 15க்கும் மேற்பட்டவங்களை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா யாருடைய ஆம்புலன்ஸ்? திமுக செல்வாக்கை குறைக்க செய்கிற சதியின் காரணமாக வந்த ஆம்புலன்ஸ்ங்கிற உணர்வு மேலோங்கிரும். நம்ம ஆம்புலன்ஸை நம்மளாலே அடிச்சு நொறுக்குவான்னு தான் கொடியை கட்டிக்கிட்டான். அதன் தொடர்ச்சிதான் கரூர்ல ஒரு ஆம்புலன்ஸ்ல கொடி கட்டி இருந்துச்சு. விஜய்க்கு அதை யாருமே சொல்லல. முதல்ல விஜய் அவர்களே உங்களை சுத்தி இருக்கிற முதல்ல வாயை திறந்து பேசுங்க, என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு விஜய் கேட்டிருந்தாருன்னா
சார் இப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இந்த 4 மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட சார் நீங்கள் தண்ணி இன்னிலாம் கொடுத்து வச்சிருக்கோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், அந்த ஆம்புலன்ஸ் நம்ம கொடியை கட்டியிருக்கோம் சார். தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடந்து விட்டா, இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்கா ஆம்புலன்ஸில் கட்சி கொடி கட்டி பார்த்துருக்கீங்களா? கட்ட வைத்தவர் எடப்பாடி. அப்படி கட்டுகிற புத்திசாலித்தனத்தை, நிஜமாவே புத்திசாலித்தனம் செஞ்சது தாவேக்கா. ஆனா திமுக அரசு ஆம்புலன்ஸை உள்ள விட்டுச்சுங்கிறீங்க. எங்க விழுந்துகிட்டே இருக்கிற அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ் வரதானுங்க செய்யும். முதல் வந்த 2 ஆம்புலன்ஸும் விஜய் கட்சி ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ். மறுக்க சொல்லுங்க. போலீஸ் நிபந்தனையில் அது ஒண்ணு அசம்பாவிதம் நடந்துட்டா ஃபயர் சர்வீஸ்லாம் சில நேரத்தில் நிறுத்தி வைக்க சொல்லுவாங்க. எது தெரியுமா? சும்மாவே நின்றுகிட்டு இருக்க அந்த வண்டி, இது எதுக்கடா கூட நிறுத்திக்க, நம்மளாம் சிரிப்போம். தீ விபத்து நடந்தால் அதனுடைய அந்த ஆபத் பாந்தவனா அந்த வண்டியினுடைய உருவம் நமக்கு மாறும், கடவுளா மாறும் அந்த வண்டி, சிவப்பு வண்டி. நடக்காத வரைக்கும் ஒன்றும் இல்லை சார், நக்கல் பண்ணிட்டு போவோம் சார், நடந்தாதான் தெய்வமேன்னு சொல்லுவோம். அதே தான் ஆம்புலன்ஸுக்கும். இந்தியாவோட மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ விழிப்புணர்வு அப்படிலாம் இருக்குங்கிறப்ப இந்த இல்ல, ஒரு நடிகருக்கு பின்னாடி போறதுனால அது விழிப்புணர்வு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் முதல் நாள் அந்த பேட்டி கொடுத்த போது சில நண்பர்கள் கொஞ்சம் கோச்சுக்கிட்டாங்க, என்ன சார் நடிகன் பின்னால் போகலாமா? நடிகன் பின்னால் எப்படி போகலாமான்னு நான் கேட்டேன். 1.5 வயசு குழந்தைய தூக்கி வச்சுட்டு போகணுமா நடிகர்? பெருமையா எந்த தலைவன் பின்னாடியாவது அந்த போலாமா? அதனாலதான் காலில் கிடக்கிறத எடுத்து அடிச்சிருக்கணும்னு, பொண்டாட்டி தூக்கிட்டு போனா செருப்பு எடுத்து அடிச்சிருக்கணும்னு நான் சொன்னேன். கோபத்தோட தான் சொன்னேன். புருஷன் தூக்கிட்டு போறான்னா வெக்கமே பார்க்காத, பதிபக்தி எல்லாம் பார்க்காத, எடுத்து அடிச்சிருந்தேன். இன்னைக்கு போன உயிரை யாரால சார் திருப்பி தர முடியும்? அந்த குழந்தையோட அருமை தெரிஞ்சனால அந்த வார்த்தை நமக்கு வருது. போஸ்ட் மரத்துல ஏறுற, கரண்ட் கம்பியில ஏற, டிரான்ஸ்பார்மர் போல்ல ஏறான் சார். நடிகன் பின்னாடி இந்த மாதிரி போகாதுன்னு தான் நான் என்னுடைய ஆதங்கம். நடிகன் பின்னாடி போகாதேன்னு நான் சொல்லல. நெருக்கடி இருக்கா தெரியல, ஓ உயிர் முக்கியம். நீ நல்லா இருந்தாதான் அந்த நடிகனுக்கு நீ ஓட்டு போட முடியும். 41 பேர்ல கிட்டத்தட்ட 30 ஓட்டு போச்சா? 30 ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறேன் விஜய்க்கு. உன் உயிரை இழந்து என்ன சாதிச்ச நீ? அவன் இழக்கணும்னு அவன் போகல. இறந்தவங்க யாருமே கம்பத்துல ஏறினவங்க இல்லை, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினவங்க இல்லை, ஏறினவன் பண்ண சேட்டனால ஏற்பட்ட நெருக்கடியில் செத்தவங்க சார். அப்ப யார் சார்? அப்ப தார்மீக பொறுப்புன்னு திருப்பி விஜய் கிட்ட ஏன் சார் வந்து நிக்கிறேன்? விஜய் மேல நமக்கு என்ன கோவமா? உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையான்னு தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. 2 நாள் நான் 3 நாள் தூங்கி தூங்கி பார்க்குற, தூக்கமே வரல. என் மனசாட்சி என்னை உறுத்துகிறது. நான் உங்களிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்டா விஜய் எந்த விதத்திலையும் தாழ்ந்து போக மாட்டார், மாறா கொஞ்சம் உயர்ந்தா நிற்பார். சரி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறாரு, மனசாட்சி உறுத்துதுன்னு அவர் மேல ஒரு பரிதாபம் தான் வரும். இப்ப நியாயமாக ஒரு சக அரசியல் தலைவராக விஜய்க்கு யாராவது சப்போர்ட் பண்ணா கூட மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு தான் சார் வரும். இது விஜய்க்கு புரிய வேணாமா? ஏய் நடுரோட்ல என்ன லாரி அடி விட்டு செத்து போடா நீன்னு சொன்னார்ல உங்க அண்ணன் சீமா, அந்த சீமானே உங்களை ஆதரிக்கிறார். தம்பி வர லேட் ஆகுது, நான் வந்துட்டேங்கிறார். அதை பார்த்தாது உங்களுக்கு வெக்க வேணாம்? நம்ம போகணும், நம்ம போறோம்னு அனுமதி கேட்கணும், பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கணும், ஒரு அறிக்கை விடணும், தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிற, மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க கேட்க வேண்டிய வேலையை மீது எல்லாரும் செய்யறாங்க. எந்த செந்தில் பாலாஜியை நீங்கள் விமர்சித்தீர்களோ அவர் தான் சார் அன்னைக்கு போய் நிற்கிறாரு. எந்த அண்ணாதிமுக விமர்சிக்கலாம் அந்த விஜயபாஸ்கர் தான் சார் நிற்கிறாரு. சார் இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது சார், மனிதாயமான விஷயம் சார். அரசியல் திரும்ப சொல்ற, அரசியல் பேசுற நேரம் இது அல்ல. ஆனா சில பேர் சில்மிசத்தை தொடங்கிட்டாங்க. நீங்க பிஜேபி வருது போயிடாதீங்க அப்படிலாம் நான் சொல்லலை, அது உங்க இஷ்டம், உங்க உரிமை. வருகிற தேர்தலில் என்னுடைய 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தது. நானே கொள்கை எதிரி என்று விமர்சித்தேன், பிரகடனப்படுத்தினேன். ஆனாலும் திமுகவை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. நான் பிஜேபியோடு அணி சேர்கிறேன், தாராளமா சொல்லட்டும். ஆனால் நேர்மையோட சொல்லிட்டு செய்யணும். திரைக்கு பின்னால் இந்த சேட்டை பண்ணிக்கிட்டு விஜய் பண்ணக்கூடாது. கவனமா இருங்கன்னு சொன்னது நான் அதுல தான். அல்லது வெளிப்படையா அறிவிச்சு நம்ம சார் விமர்சிக்க போறோம், மக்கள் முடிவு பண்ண போறான் சார். ஓ வாராசா நீ தானா அது, எல்லாரும் மாதிரி நீ அதை மாறிட்டியான்னு இந்த 100 பேர் கிட்ட போனால 95 பேர் தெரிச்சு வெளியில வரும்போது விஜய்க்கு அவருடைய விளைவு புரியும். அது அவருடைய உரிமை, அது அந்த விளைவு அனுபவிக்க போறவர் அவர் தான். நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஆனால் மக்கள் கிட்ட ஒன்றை சொல்லிட்டு திரைக்கு பின்னால் சில சேட்டை பண்ணீங்கன்னா அம்பலப்படுத்த வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை. அது விஜயாக இருந்தாலும் எவராக இருந்தாலும். விஜய் ஒரு அறிக்கை விட்டாரு, அது சம்பிரதாய அறிக்கைன்னு நான் எப்ப தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன். அதே விஜய் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு தேவையில்லாத நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் வராதிங்கிறாங்க, அதெல்லாம் நாங்க எப்படி தடுக்க முடியும், இந்த வழிதான் வரணும், இந்த வழிதான் போகணுங்கிறாங்க. இதை சொல்றதும் உங்க கட்சிக்காரர் தான். ஏப்பா நான் ஒரு அறிக்கை விட்டுருக்கேனேப்பா, அந்த அறிக்கையை கேலி கூத்தாக்காது இந்த வாதம், இதை சொல்லாதப்பா வெளியில, கண்டிச்சிக்கல. எதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன், ஆனா ஆட்சி எனக்கு வேணும். ஸ்டாலின் அங்கிள்ப, எடப்பாடி ஊழல்வாதிம்ப, பிஜேபி கொள்கை எதிரிம்ப. சரி நீ நல்ல விதமா நடந்துக்கிறீங்களா? அதுவும் இல்லை. இதுதான் நமக்கு ஆற்றாமையா இருக்கு. இப்படிப்பட்ட தலைவனை, பிரபலங்களை எவர் ஒருவர் வந்தாலும் மக்கள் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். மற்றபடி அவங்க யாருக்கு வேணாலும் எடை போட்டு பார்த்து ஆதரிங்க தான் நம்ம சொல்றோம். உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை காப்பாத்திக்கோங்க. இந்த மாதிரியான நெருக்கடியான நேரங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்ணி இல்லாம போகாதீங்க.
அதான சார் சொல்ல முடியும். 4 மணி நேரம் போய் நிக்கிறீங்களே, குடிக்க தண்ணி இல்லைன்னா யார் சார் தருவா? அந்த கட்சிக்காரனும் ஏற்பாடு பண்றது இல்லை. அங்கே நீங்க ஹோட்டல்களுக்கே போனாலும் எத்தனை பேர் சார் கிடைக்கும்? அந்த ஒருத்தர் வீட்டுக்காரர் சொல்றாரு, நல்லா நடந்து முடிஞ்ச பிறகு அந்த வேலுச்சாமிபுரத்தில் ஏற்று வீட்டுக்காரரு, சார் இங்கே ஒரு ஹோட்டல் தான் இந்த இடத்துல, அங்கேயும் எத்தனை பேருக்கு சார் சாப்பாடு, ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, மற்றவங்க யாருக்கும் கிடைக்கல சாருங்கிறார். காசு இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அந்த இடத்துக்கு என்னத்துக்கு போகணும்? இந்த குறைஞ்சபட்ச சுயநலம் கலந்த சுய அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு வரணும். அது அவசிய தேவை. நீங்கள் யாரை வேணாலும் ஆதரிங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. உங்களை சுற்றி முதல்ல யோசிச்சு பாருங்கள். நாம் யார், நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பாதுகாப்பு, அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா? தேர்தலுங்கிறது ஒரு நாள் கூத்து சார். 2 செகண்டில் போட்டு வெளில வந்துடுவீங்க. உயிரோடு இருக்கணுங்கிறது முக்கியம். சுய அறிவை இனிமேலாவது பயன்படுத்துங்க. தமிழக அரசு ஒரு பொதுவான ஒரு இது தயார் பண்ணதா சொல்றாங்க. எடப்பாடியும் கூட இனிமேல் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இந்த மாதிரியான ஒரு நடு ரோட்டில் பிரச்சாரம் பண்ணலாமா? நல்லதுதானா? இல்லையே. ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. 160 தொகுதி நல்லபடியாக பண்ணிட்டோம். இன்னும் மீதம் இருக்கிற 80 தொகுதி 75 தொகுதியில் கரெக்டாக பண்ணணும்னா நம்ம ஊருக்கு ஒதுக்கு போகிறோம். இப்போ ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணுங்கப்பா. எடப்பாடியும் யோசிக்கணும். ஏதோ இது விஜய் தான் சொல்லி எல்லாத்தையும் அவர் மேலே சுமத்தி அவர் இதோட ஒழிச்சு கட்டிருங்கன்னு நான் சொல்ல. விஜய்க்கு கை கொடுக்க வேண்டிய நேரம் இது. நான் மறுக்கவே இல்லை. ஆனால் கை கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் நம்ம கையை இவரே வந்து கை கொடுக்குறாங்க குற்ற உணர்ச்சி முதல்ல விஜய்க்கு வரணும். மனசாட்சியை தட்டி எழுப்புங்க. ஆதவ அர்ஜுனா ஒரு பதிவு போட்டு நீக்கிட்டாரு. இதுவும் பரபரப்பாக பேசப்படுது. போட்டு நீக்கிறதெல்லாம் ஒரு செகண்ட். அது இரவு முழுக்க அது எத்தகைய ஒரு தாக்கத்தை, ஒரு தவறான புரிதலை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துச்சுன்னா ஆதவ முதல்ல புரிஞ்சுக்கணும். நேபாளை போல இலங்கையை போல இங்கேயும் புரட்சி வெடிக்கும், புரட்சி நிகழுங்கிறார். என்ன புரட்சி சார் நிகழும்? எதுக்கு சார் புரட்சி? சமூக வலைதளங்களில் ஒரே நாள் இரவில் அத்தனை பிளாட்ஃபார்மையும் நீங்கள் முடக்கிறீங்க. நேபாளில் இளைஞர்கள் கொந்தளிச்சா புரட்சி நடந்துச்சு. இங்கே என்ன நடந்துச்சு? உங்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு பேரணி நடத்துறீங்க. உங்கள் கட்சியை வளர்க்கணும், உங்கள் கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், உங்களுக்கு ஆதரவு தரணும், நீங்கள் போகிறீங்க. அந்த கூட்டத்தை நீங்கள் உருப்படியாக ஏற்பாடு பண்ணலை. போலீஸ்காரன் போகிற நிபந்தனையை ஏற்க மாட்டோம். மோடிக்கு போடுகிற துணிச்சல் அங்கே அவருக்கு எங்களுக்கு போடுகிறீர்களே, மோடிக்கு நிபந்தனை விதிக்க துணிச்சல் இருக்கா? மைக்கை பிடிச்சி நல்லா கேட்குறீங்க. அப்படி பதவி மீறி கோர்ட்டுக்கு போகிறீங்க. கோர்ட்லையும் நீங்கள் பொறுப்போடு நடந்துக்கங்க, உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நடந்த பிறகு நம்ம இது துளி கூட அதை மதிக்கலையே, அல்லது அமல்படுத்த முடியலையே, அமல்படுத்துறதுக்கு நிர்வாகிகள் இல்லைங்கிற குற்ற உணர்ச்சி, அந்த சுய பலம் தெரிஞ்சு அந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவாது பேசாமல் இருந்திருக்கணும். எதுக்கு சார் புரட்சி நடக்கணும்? நீங்கள் புரட்சி நடக்கணும்னா திமுக ஆட்சியில் இத்தனை ஊழல் நடக்குது, இதை நாங்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு அது புரட்சி சார். 41 உயிர்கள் பழி போய் கிடக்கு. அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தாரிமிகமா பொறுப்பேற்கிறேன்னு சொல்லலை, மானசீகமா மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லலை. இத்தனாம் தேதி நான் வர்றேன், சூழல் சரியாகட்டும்னு அந்த கரூர் மக்களை பார்த்து ஒரு அப்பீல் இல்லை விஜய் கிட்ட இருந்து வெளிப்படையா. இவ்வளவையும் கமிஷன் அண்ட் ஒமிஷன் தாவேக்கா புரட்சி வெடிக்குன்னு ஒரு போடுறாரு, நீக்கிறார். நைட்ல என்ன நடந்துச்சு? இன்ஸ்டாகிராம்ல 356 அமல்படுத்துவோம், மெரினாவில் கூடுவோம். எதுக்குப்பா கொடுறீங்க? இந்த ஆட்சியை அகற்றணும்னா நீங்க மக்கள் கிட்ட போய் சொல்லணும், திமுக ஆட்சியை தூக்கி எறியணும். தேர்தல் மூலமா, மெரினாவில் கூடுவதன் மூலமாக அல்ல. பாரம்பரியமா நடந்துகிட்டு இருந்த ஜல்லிக்கட்டை தடுக்கிறாங்க, தடை போட்டு சட்டம் கொண்டு வர்றீங்க. அந்த சட்டத்தை எடுத்து தான் தன்னெழுச்சியா கூட்டினா. சுயநலம் அதுல கிடையாது. இங்க உங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை மறைக்கிறதுக்கு சிபிஐ விசாரணை கோர்ட்டுக்கு போறீங்க, ஜட்ஜி வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமையில போறீங்க. இவ்வளவு பண்றீங்களேங்க, மனசே ஆறல சார். இவ்வளவு பண்றதுக்கு நேரம் இருக்குல்ல, ஆலோசனை பண்றதுக்கு நேரம் இருக்குல்ல. ஒரு அறிக்கை விடுவோம், கரூர் மக்களை பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். விஜய் பேசினாரா சார்? என்ன சார் அக்கிரமமா இருக்கு? என்ன சார் புரட்சி வெடிக்கும்? இது மக்களை தவறா திசை திருப்புற வேலை. விஜய் இதை கண்டிச்சு வைக்கணும். இது போன்ற அசட்டுத்தனமான வேலைகளை எவர் செஞ்சாலும் தப்பு தான். சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க போறதா சொல்றாங்க. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா அது ஒரு இளைஞர், அவரை ஒரு இடத்துல வச்சு ஒரு பொறுப்பு கொடுத்துட்ட பிறகு, பொதுச் செயலாளர்ங்கிற பொறுப்பு கொடுத்த பிறகு, விஜய் கிட்ட வர்ற பல லட்சம் பேர்ல சில லட்சம் பேரை வழி நடத்துற பொறுப்பு, அவர்களுக்கு ஆலோசனை சொல்ற பொறுப்பும் ஆதவுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட பொறுப்பான இடத்துல இருந்துகிட்டு இப்படி ஒரு அபத்தமான ஒரு கருத்தை விதைக்க நினைச்சதே தப்பு. சரிதானா? சிபிஐ விசாரணை கேட்டார், அதனுடைய இம்பாக்ட் அவங்க அனுபவிக்கிற போது தெரியும். நம்ம இப்பவே சொல்லி சாபமும் விட வேண்டாம், பயமுறுத்தவும் வேண்டாம், வாழ்த்தும் சொல்ல வேண்டாம். நீதிமன்றம் ஒரு பார்வை பார்க்கட்டும். இது போன்ற அபத்தமான கருத்துக்களை, அது பத்திரிகையாளர்கள் ஆனாலும் சரி, ஊடகங்கள் ஆனாலும் சரி, மக்கள் நம்ம பக்கம் அப்படியே தன்னெழுச்சியா வந்து குமிஞ்சிட்டாங்கிற மமதையிலேயோ ஒரு பெருமையிலேயோ தவறு செய்கிற அரசியல் கட்சியினர் ஆனாலும் சரி, எல்லோரும் பொறுப்போடு நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதா ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.